நேற்று நடந்த ஒரு சம்பவம். சென்னை அடுத்த குன்றத்தூரில் காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஒரு தம்பதி திருமணமான 9வது நாளில் மனைவியை கண்டதுண்டமா வெட்டி கொண்டுட்டு கணவனும் தற்கொலை. ஒரே ஒரு விஷயம் தாங்க, கொலை பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை விட தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தைரியம் அதிகமாக வேணும். நான் அந்த ரெண்டுக்கும் தைரியம் இருந்த உனக்கு வாழ தைரியம் இல்லை பத்தியா? உன்னை நம்பி பெத்து வளர்த்த தாய் தகப்பன், கூட பிறந்த அண்ணன் தம்பி, சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ நல்லபடியாக வச்சு வாழுவ அப்படின்னு உன் பின்னாடி நம்பி வந்த பொண்ணை இந்த மாதிரி அநியாயமாக அடித்து கொள்றீங்களே, நீங்களாம் மனித இனத்தில் பிறந்தவர்களா? இன்றைக்கும் பல நல்ல பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை. எத்தனையோ 90s கிட்ஸு பொண்ணு கிடைக்காம நல்ல வேலையோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. காரணம், ஒரு சில 2K கிட்ஸ் இந்த மாதிரி கேவலமான செயல்களை பண்ணுறதுனால 90s கிட்ஸை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு பல பேரை பார்த்துருப்போம், நல்ல வேலையில் இருப்பான், சொந்த வீடு வச்சுருப்பான், எந்த கெட்ட பழக்கம் இருக்காது, அவனுக்கு பொண்ணு கிடைக்காது. ஆனால் ரோட்டு ஓரங்களில் ஏதோ கலராக சட்டையை மாட்டிக்கிட்டு, கூலிங் கிளாஸை மாட்டிக்கிட்டு, ஏதோ ஒரு கேவலமான ஷூவை மாட்டிக்கிட்டு ஸ்டைலாக அலையிற மாதிரி பைத்தியர் மாதிரி அலைவான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா கிளி மாதிரி பொண்ணு மாட்டிக்கும். இவன் என்ன பண்ணுவான், அறபோத ஆசாமி மாதிரி அது வந்து ஒரு 4 நாள் வாழ்ந்துட்டு அதோட போதண்டா நம்ம ஆசை தீர்ந்து போச்சுன்னு சொல்லி விரட்டி விட்டுருவான், இல்லை அடித்து கொண்டு விடுவான். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம். அவனும் காதலித்து திருமணம் செய்த ஒருத்தன் தான். அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பொண்டாட்டியை உருட்டுக்கட்டையாலேயே வீட்டு வாசலில் வச்சு அடித்து கொண்டு தான் நம்ம கண்ணால் பார்த்தோம். இதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு தம்பதி பொண்டாட்டிக்கு வந்து இன்னொருத்தன் கூட கள்ள தொடர்பு. இதை புருஷன் பார்த்துட்டான். எப்படா தப்பிக்கன்னு சொல்லி புருஷனை கண்டதுண்டமாக வெட்டி கிரைண்டரில் போட்டு மாவு மாதிரி அரைச்சி கங்கையில் பாதியும் காவால பாதியும் ஊற்றிட்டான். இவெல்லாம் வீரப்பெண்மணி. இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது நெஞ்செல்லாம் எரியுது. என்ன, பொண்டாட்டி ஏதாவது நல்லா சமைக்கலைனாலோ, இல்லை நம்மளை ஏதாவது திட்டினாலோ, இல்லை நம்ம கோவப்பட்டு நம்ம 4 அடி அடிச்சிட்டாலோ எதிர்த்து பேசக்கூடாதா சாமி, ஏன்னா நைட்டில் தூங்கும்போதே அம்மிகளை தூக்கி போட்டு கொண்டாலும் கொண்டுருவா அப்படின்ற பயம்தான் வருது. இன்றைக்கி பொண்ணுங்க மேலே ஆண்களுக்கும், ஆண்கள் மேலே பொண்ணுங்களுக்கும் பயத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களோடைய யாருமே நிம்மதியாக வாழலை. ஏன்னா யாருக்கு பின்னால் யார் இருக்காங்க யாருக்குமே தெரியல. இதே சம்பவத்தை மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க. திருப்பூரோ ஏதோ ஒரு ஊர் பக்கத்தில் 29 வயசில் ஒரு ஐயா, அவர் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார். இந்த செய்தியை கேட்டவுடனே 73 வயது மனைவிக்கு உடனே அட்டாக் வந்து ஸ்பாட்லேயே காலி. 2 பேரும் உடன்கட்டை ஏறிருக்காங்க. நான் கேட்குறேன், இது காதலா அது காதலா? ஏண்டா, காதலிக்கிறேன்ற பேரில் 4 நாள் 5 நாள் லவ் பண்ணிவிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணால் இப்படி தாண்டா அந்த கர்மம் தாண்டா நடக்கும். 9 நாள் ஒரு பொண்ணை கொண்டிருக்கா அப்படின்னா நீ லவ் பண்ணும்போது என்ன மயிரடா பேசி அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்கள பற்றி என்னடா புரிஞ்சுக்கிட்டீங்க? தயவு செய்து சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் பிடிக்கலன்னா பிரிஞ்சிருங்க. இந்த மாதிரி அடித்து கொல்லாதீங்க. பார்க்கவே சங்கடமாக இருக்குது.